அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க ஐயனே நின்றால் சரண், காத்தருள் இறைவா. எங்கள் தந்தை மூப்பா அவர்கள் தாழ் பணிந்து வணங்குகிறோம். இங்கு பேச வாய்ப்பளித்த திருமதி தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் அருள் ஜோதி ஆலய அண்ணா ஆலய நிர்வாகினத்திற்கும் சபையினருக்கும் எங்கள் பணிவான வந்தனம். நம் ஐயன் திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் ராமலிங்க சுவாமிகளுக்கு வாய்த்த வரங்களும் அவரின் வாழ்க்கை சிறப்புகளும். பெருமான் வருவிக்க உற்றதே இறைவன் ஆணைப்படி, அது முதல் வரம். ஓதாமல் அனைத்தையும் உணர்ந்தது அடுத்த வரம். தன் 9வது வயதிலேயே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது ஒரு வரம். 12ஆம் வயதில் நல் யோக ஞானம் புரி என்று இறைவனே சொன்னது ஒரு வரம். இறைவன் சொன்மலர் எடுத்து தர பெருமான் பாமாலைகள் தொடுக்க இறைவன் அதை திருத்தி அணிந்தது ஒரு வரம். அனைத்து தத்துவங்களையும் பெருமான் வென்றிட துறையுது வழியுது துணிவிது நீசையும் முறையுது என இறைவனே மொழிந்தது ஒரு வரம். பெருமான் பசித்திருந்த போதெல்லாம் தாயார் மற்றும் குருக்கள் ரூபத்தில் இறைவனே வந்து பசியாற்றுவித்தது ஒரு வரம். இறைவன் சந்நிதியின் முன்னே விளக்கில் ஊற்றப்பட்ட நீரில் கூட தீபம் ஒளிர்ந்தது ஒரு வரம். உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க என்று தந்தது ஒரு வரம். நீ கேள் மறக்கினும் நின்னையாம் விட்டு போகேம் என இறைவனே பெருமானோடு பொருந்தி இருந்தது ஒரு வரம். தன் செங்கோல் தன் பொருள் வடிவு சித்து தத்துவம் அருட்ஜோதி என்று அனைத்தையும் வள்ளல் பெருமானுக்கு இறைவன் தந்தது பெரிய வரம். அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே, அருட்பெரும் ஜோதியை அளித்தனம் உனக்கே என்று தந்தது ஒரு வரம். சாமார் அனைத்தும் தவிர்த்திங்கெனக்கே ஆமார் அருளிய அருட்பெரும் ஜோதி என்று யாருக்கும் கிடைக்காத வரம் பெருமான் பெற்றார். இறைவன் தந்த வரத்தை பெருமான் இப்படி சொல்கிறார். கொள்ளையன என இன்பம் கொடுத்தாய், எனது செல்வ பிள்ளை என எனக்கு பெயரிட்டாய். தெள்ளமுதம் தந்தாய், சமரச சன்மார்க்க சங்கத்தே வைத்தாய், எந்தாய் கருணை இது. கொள்ளையன இன்பம் தந்து தன் செல்வ பிள்ளை வள்ளல் பெருமான் தான் என்று பெயரிட்டு தெள்ளமுதம் தந்து சன்மார்க்க சங்கத்தில் இறைவன் வைத்தானாம். எப்படிப்பட்ட கருணை இது என்று பாடுகிறார். இன்னும் சொல்கிறார், இன்பாலே உலகத்தார் எல்லாரும் காண இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன். இசையாமல் போனவர் எல்லாரும் நான இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன். நற்றவரும் வியக்கின்றபடியே மாநாகம் பொன்னாகமாக வரம் பெற்றேன். அப்படி வள்ளல் பெருமான் பெற்ற வரங்களின் சிறப்பைத்தான் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். சிறப்புனா என்ன? சாதாரணமான இயல்பான விஷயங்களில் இருந்து வித்தியாசப்பட்டு மேம்பட்டு விளங்குவது சிறப்பு. 202 வருடங்களுக்கு முன்பு ஒரு சாதாரண சராசரி குடும்பத்தில் பிறந்த ஒருவரின் பிறந்த நாளை இப்படி உலகமே விழா எடுத்து கொண்டாட ஒரு காரணம் இருக்கின்றதே, அதுதான் வள்ளல் பெருமானின் வாழ்க்கையின் மிகச் சாலச் சிறந்த சிறப்பு. அப்படி என்ன சிறப்பு? எத்தனையோ மகான்கள், ஆன்மீக ஞானிகள், சமய மத தலைவர்கள் தோன்றினார்கள். அவர்களெல்லாம் என்ன ஆனார்கள்? முக்தி அடைதல், ஜீவ சமாதி ஆனார்கள். என்றாலும் உடலை விட்டு உயிர் போய் உடல் அழிந்து போனதால் மறுபடியும் மீண்டும் பிறவி எடுத்து தான் தீர வேண்டும் என்கிறது சித்தர் பாடல். பட்டினத்தார் சித்தர் பாடல் ஒன்று அப்படி சொல்கிறது. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றியது மறையும், மறைந்தது தோன்றும். பிறந்தால் இறந்துதான் தீரணும், இறந்தால் பிறந்துதான் தீரணும், தோன்றினால் மறையணும், மறைந்தால் தோன்றணும்.
இதுதான் விதின்னு சித்தர் பாடல் சொல்லுது. இந்த விதியை மாற்றிய பெருஞ்சிறப்பு வாய்ந்தவர் வள்ளல் பெருமான். அதற்குரிய வரத்தை பெருமான் தவமான தவம் செய்து பெற்றார். 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரை அடியேன் பட்ட பாட்டை நினைக்கில் கல்லும் மலையும் இரும்பும் கரையுமேன்னு பாடியிருக்கிறார். எதற்காக? சாவை தவிர்க்க. இறந்தால்தானே மீண்டும் பிறக்கணும். நான் சாவையே தவிர்ந்தேன் என்கின்றார். கட்டமும் கழேன் கவலை விட்டொழித்தேன் கலக்கமும் தீர்ந்த நன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்றபையுடையான் செல்வமை பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தவிர்த்தேன் எனக்கிது போதும் பண்ணிய தவம் பலித்ததுவே. நாமெல்லாம் தினம் காலண்டரில் தேதியை கிழிக்கிறோம். பெருமான் பிறவி சட்டத்தை கிழித்தார். பிறந்தால் இறந்தே தீர வேண்டும் என்ற சட்டத்தை கிழித்தார். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. இங்கு குயவன் என்பது இறைவன். மனிதன் இறைவனை வேண்டி 4 மாறும் 10 மாதம் தாயின் கர்ப்பத்திலிருந்து பெற்ற இந்த உடம்பை மெத்த குத்தாடி குத்தாடி வாழ்க்கை முழுவதும் ஆடி ஆடி கழித்து மாண்டு போவதைத்தான் போட்டுடைத்தாய் என்று சித்தர் பாடுகிறார். ஆனால் நம்பெருமான் அதே தேகத்தை போட்டு உடைக்காமல் நித்திய தேகமாக்கி ஞான தேகமாக்கி அனைத்து பழைய கதைகளையும் பொய்யாக்கி ஒரு புது சகாப்தம் படைத்த சிறப்பு பெருமானையே சேரும். அது பெருமான் மட்டுமே பெற்ற வரம். தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் செய்வித்தெல்லாம் வல்ல சித்தியும் தந்தே போகம் எல்லாம் எந்தன் போகமதாக்கி போதாந்த நாட்டை புறக்கமேலேற்றி ஏக சிவானந்த வாழ்க்கையில் என்றும் இன்புற்று வாழும் இயல்பாளி தென்னை ஆகம வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே. ஏக சிவானந்த வாழ்க்கையில் என்றும் இன்புற்று வாழும் இயல்பளித்து மரணத்தை வென்று பேரின்ப சித்தி பெருவாழ்வு அடைந்ததை வெளிப்படுத்தி சொல்லும் பாடலி. பிறந்தால் இறந்துதான் தீர வேண்டும் என்ற பிறப்பு விதியை மாற்றிய சிறப்புடையவர் நம் வள்ளல் பெருமான். சாகாதவனே சன்மார்கி என்று சொன்னதை நிரூபித்து காட்டிய சிறப்பு வள்ளல் பெருமானுக்கே உரியது. பெருமான் வாழ்விற்கு முன்போ பெருமான் திருக்காப்பிட்டு கொண்டு தன்னை வெளிக்காட்டாது மறைத்து கொண்டதற்கு பின்போ இதுவரை வேறு யாருமே அடையாத சாதிக்காத ஒரு நிலையை அடைந்த சிறப்புடையவர் நம் வள்ளல் பெருமான். அவரின் அதிதீவிர விருப்ப முயற்சிக்கு தெய்வம் தந்த வரம். அவரின் திருவருட்பா பாடல்களே அதற்கு சாட்சி. நோவாது நோன்பெனைப் போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவா வரம் போல் எனைப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உளார் நீ சற்றே அறை. பெருமான் சொல்கிறார், சாவா வரம் எனைப்போல் சார்ந்தவரும் இறைவா உன் பேரருளை எனைப்போல் பெற்றவரும் யாரும் இந்த உலகில் இல்லை என்று வரம் சந்த தாமியை நன்றி பாராட்டுகிறார். பெருமானின் சிறப்பு அவரின் பாடல் மூலமே வெளிப்படுகிறது. நிறைய பேர் தவம் செய்து இறைவனிடம் வரம் வாங்கியதாக புராண கதைகள் நிறைய சொல்லுது. இப்போ ஒரு கதை, இரண்யகசிபுன்னு ஒரு அரக்கன், அவன் கதை நிறைய சொல்லுவாங்க. அவன் தவம் செய்து ஒரு வரம் வாங்குறான். நான் மனிதனாலோ மிருகத்தாலோ சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாகக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் வாங்குறான். ரொம்ப சாமர்த்தியமாக வரம் வாங்கிட்டதா நினப்பு. வரம் வாங்கினதும் ஆணவம் கர்வம் வந்துடுது. பக்த பிரகலாதன் தன் மகன்கிட்டயே ரொம்ப அடாவடித்தனம் பண்ணுறான். நீ விஷ்ணுவை வணங்கக்கூடாது, என்னத்தான் வணங்கணும்னு சொல்கிறான்.
பக்த பிரகலாதன் மறுக்கிறான். வணங்க மாட்டேன், நான் விஷ்ணுவை தான் வணங்குவேன்னு சொல்கிறான். எங்கிருக்கிறான் உன் விஷ்ணுன்னு கேட்குறான் இரண்யகசிபு. அப்போ பிரகலாதன் சொல்கிறான், அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்கிறான். உடனே இரண்யகசிபு கதை எடுத்து அந்த தூணை அடிக்கிறான். தூணை பிளந்து விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் செய்கிறார். எப்படி தெரியுமா? அவனை அப்படியே தூக்கி வீட்டிலும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாயிற்படையில் அமர்ந்து பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் அந்தி சாயும் நேரம் மனித ரூபமாயும் இல்லாமல் மிருக ரூபமாயும் இல்லாமல் சிங்க முகம் கொண்ட மனித தேகமாய் நரசிம்மமாய் வடிகொண்டு அவனை மடியில் கிடத்தி குடல உருவி மாலையா போட்டுகிறார். தவம் செய்து வரம் வாங்கும் பக்தியும் முயற்சியும் அந்த இரண்யகசிபு அரக்கனிடம் இருந்தாலும் ஜீவகாருண்யம் இல்லை. அது இல்லாததால் வாங்கிய வரம் பலிக்கவில்லை. பெருமானும் இறைவனிடம் ஒரு வரம் வாங்குகிறார். காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறையற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எங்கான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கு. ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகில் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை சாவீரே. மரணம் எப்படியெல்லாம் வரும்? காற்று, புவினா மண், ககனம்னா ஆகாயம், கனல்னா நெருப்பு, புனல்னா நீர், ஐம்பூதங்கள். இதை தவிர சூரியன், கூற்றுவன், பிணி, நோய், கொலை கருவிகள், கோளாலே, அரசனாலே அல்லது ஆட்சி செய்பவர்களாலே, இன்ன பிற கொடும் செயல்களால், வேற்றாலே அதாவது இதை தவிர இன்னும் வேற ஏதாவது வழியில் மரணம் நிகழக்கூடிய அபாயம் இருந்தால் அப்படி எவற்றாலும் அழியாத தேகம் மெய்யளிக்க வேண்டும். மெய்யென்றால் உடம்பு. எதனாலும் அழியாத தேகம் வேண்டும் என்று இறைவனிடம் வரம் கேட்டாராம். விரைந்து அளித்தானாம் இறைவன். தேகத்தை மட்டும் அழியாத தேகமாக மாற்றிக்கொள்ளவில்லை. இரவாமை பெற்றதோடு நில்லாமல் அந்த இறைவனே வந்து கலக்கப்பெற்று தான் வேறு இறைவன் வேறு என்ற பேதம் நீங்கி இருவரும் ஒன்றானோம் என்ற வரத்தை பெற்றவர் வள்ளல் பெருமான். பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே இறைவன் என்னை ஊற்றே கலந்தான், நான் அவனை ஊற்றே கலந்தேன், ஒன்றானேன் எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார், இன்னமுதம் துற்றே உலகீர் நீவிரெல்லாம் வாழ்க வாழ்க துணியற்றே. அடியேன் செய்த தவம் யார் புரிந்தார்? முன்னாடியும் யாரும் செய்யல, பெருமானுக்கு பின்னாடியும் யாரும் செய்யல. வள்ளல் பெருமானின் உச்சமான சிறப்பு இதுதான். மரணத்தை வென்று கடவுள் நிலை அடைந்தது. வள்ளல் பெருமானின் நிலை அடையும் வரை அதற்கான முயற்சி காலத்தில், அதாவது பிறந்தது முதல் அவர் திருக்காப்பிட்டு கொள்ளும் வரை அவர் வாழ்வியலின் சிறப்புகளை சொல்லி முடியாது. அவர் வருவிக்க உற்ற காரணமே ஒரு சிறப்பு தானே. நம்மை திருத்தவும் நல்வழி நடத்தவும் இறைவன் பணித்து வரம் தந்து தாம் வந்ததாக வருவிக்க உற்றதாக பாடுகிறார். பன்னேறி சமயங்கள் மதங்களின் விடுமோர் பவநெறி இதுவரை பரவியதிதனால் செந்நெறி அறிந்திலர் இறந்திறந்துலகோர் செறியிருள் அடைந்தனர் ஆதலின் இனி புன்னெறி தவிர்த்தோரு பொது நெறி எனும்வான் புத்தமுதருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தனி நடராஜயன் சர்க்குருமணியே. அதற்கேற்ப ஜாதி மத பேதமின்றி மக்கள் மனதில் இருள் நீங்கிட பெருமான் ஏற்படுத்திய சுத்த சன்மார்க்க செந்நெறி உலகளாவிய நிலவில் பரவிக்கொண்டிருக்கிறது. பெருமான் பிறப்பு பற்றி சொல்லும்போது
இன்னொரு விஷயம் சொல்லணும். பெருமான் சொல்லுவார், சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். இன்னொன்று, கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகணும்னு ஒரு பாடல்ல பெருமான் சொல்லி இருப்பார். சமுதாயத்துல நிறைய கண்மூடி பழக்க வழக்கங்கள் பார்க்கிறோம். அதன் மேல் மக்கள் கொண்ட பற்றினையும் பார்க்க முடிகிறது. ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், ஜோசியம், ஜாதகம், இன்னும் என்னென்னவோ குருட்டு நம்பிக்கைகள், அதற்கென்று பரிகாரங்கள் வேற. குழந்தை பிறப்பை கூட நல்ல நேரம், நல்ல நட்சத்திரம் குறித்து பார்த்து இயற்கையை மீறி செயற்கையாய் அமைத்துக் கொள்கிறார்கள். சிசேரியன் பிரசவங்கள். ஞாயிறு மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம். வள்ளல் பெருமான் பிறந்தது ஞாயிறு மாலை 5:54, நல்ல உச்சி ராகு காலத்துல. ராகு காலத்தில் பிறந்ததால் என்ன ஆயிடுச்சு பெருமானுக்கு? ராகு காலத்தில் பிறந்த ஒருவர் மரணத்தையே வெல்ல முடியும், யமனையே வீழ்த்த முடியும் என்று நிரூபித்து காட்டிய சிறப்புடையவர் வள்ளல் பெருமான். மக்களே, எதற்கு இன்னும் இந்த கண்மூடி வழக்கம் எல்லாம்? கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வள்ளல் பெருமான் பற்றி சொல்லும்போது ஒரு கதை சொல்லுவார். ஒரு கோடீஸ்வரர் இருந்தாராம். ஒரு பழத்தோட்டம் போட்டாராம். சுற்றிலும் பெரிய மதில் சுவர். யாரும் அத்தனை சுலபமாக உள்ளே போக முடியாது. ஆனால் யார் வேண்டுமானாலும் போய் சாப்பிடலாம். ஆனால் கொஞ்ச காலம் யாருமே அங்கே போகலை. ஒரே புரளி, உள்ளே என்னவோ இருக்குது, கருப்பாக ஏதோ ஒன்று உலாத்துதுன்னு யாருமே போகலை. ஒருத்தன் மட்டும் தைரியமாக மேலே ஏறுறான். பாதியிலே விழுந்துட்டான். இன்னொருத்தன் ஏறுறான், 3/4 வாசி தாண்டி அவனும் கீழே விழுந்துட்டான். இப்படி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி சிலர் கீழே விழுந்துட்டாங்களாம். வேறொருத்தர் முழுவதும் ஏறிவிட்டார். உள்ளே நிறைய பழங்கள், பெரிய பெரிய பலாப்பழம், வெடித்து மஞ்சள் நிற சிலையோடு இருக்காம். கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ராஜவாழை, செவ்வாழை, ஆரஞ்சு பழங்கள் எல்லாம் கனிந்து விழுந்து கிடக்காம். ஐயா, என்ன விலைன்னு கேட்க இலவசம்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பலர் மதில் மேல் ஏறி ஏறி உள்ளே குதிச்சிட்டாங்களாம். ஐயோ, இத்தனை நாள் தெரியாமல் போச்சேன்னு நினச்சாங்களாம். கடைசியாக ஒருத்தர் மதில் மேலே ஏறுறார். ஐயா, இது என்ன விலைன்னு கேட்குறார். இல்லை இல்லை, இலவசம்தான்னு சொல்கிறாங்க. 2 பழம் சாப்பிட்டார். ரொம்பவும் இனிப்பாக தித்திப்பாக சுவையாக இருக்குது. உடனே வெளியில் குதிச்சிட்டார். உள்ளே குதிக்கலை. ஐயா, எல்லாரும் வாங்க வாங்க, உள்ள நிறைய தித்திப்பான பழம் இலவசமாக கிடைக்குது, வாங்க வாங்கன்னு அழைக்கிறார். உள்ளே குதித்தவர்கள் எல்லாம் ஜீவன் முக்தர்கள். தானே அருளை பெற்றவர்கள், தானே அருளை அனுபவித்தவர்கள். உள்ள போய் பழம் சாப்பிட்டாங்க இல்லையா? வெளியிலே குதித்தவர் அவதார புருஷர். அவதார புருஷர் மக்களுக்காக, நமக்காக இறங்கி வந்தவர். தான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற்றிட அழைக்கிறார். வள்ளலார் அவதார புருஷர். இப்படி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவருடைய வரலாறு சொல்லும்போது சொல்றாங்க. இப்படி ஒரு அவதார புருஷர் நமக்கு கிடைத்தது நாம் வாங்கி வந்த வரம். பெருமான் பிறவி பற்றி சொல்லும்போது அவரின் பெயரின் சிறப்பையும் சேர்த்து சொல்லணும். ராமலிங்கம். சமய மத பேதங்களில் இருந்து நம்மை காத்து சமரசம் உணர்த்திட வந்தவர் இல்லையா? பெயரிலேயே சைவமும் வைணவமும் இணைந்து ஒன்றாகி போனது. ராம வைஷ்ணவம், லிங்கம் சைவம். பெருமான் பெயரிலேயே இரண்டும் இணைந்து போனது ராமலிங்கம் என்று. இந்த பெயர் எவ்வளவு பெருமையும் சிறப்பு பெற்றது என்பதை வள்ளல் பெருமானின் அடியார் துதி பாடல் ஒன்று சொல்லுது. வாராத வல்வினை நோய் வந்தாலும், வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராதென்று யார் சொன்னார்? எங்கள் அருட்பிரகாச பெருமான் பெயர் சொன்னால் போமே பிணி. பெருமான் பெயர் சொன்னாலே வினை பிணி எல்லாம் தீருமாம். நாமும் நம்பிக்கையோடு பெயர் சொல்லுவோம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். பெருமான் பிறவி ஞானி, ஓதாது உணர்ந்தவர். பிறவி ஞானி என்றால் என்னங்க? என்ன அர்த்தம்?
ஞானிகளுக்கு பிறக்கும் போதே அவர்களின் ஆன்மாவோடு ஞானமும் கல்வியும் சேர்ந்தே வருமா. சாதாரண பிறவிக்கு என்ன மாதிரி சாதாரண பிறவிக்கு அனைத்தையும் பிறந்ததுல முதல்லேருந்து படிக்கணும், கற்கணும், அறியணும். அரிச்சுவடியிலிருந்து ஆரம்பிக்கணும், இலேருந்து காங்காஜாங்கா வரைக்கும். பெருமானுடைய முதன்மை மாணாக்கர் தொழுவூர் வேலாயுத முதலியார் சொல்றாரு, வள்ளல் பெருமான் தன் 9வது வயதிலேயே அகத்தியர் முதலிய முனிவர்களால் எழுதப்பெற்ற தொல்காப்பியம், பாணினியம் போன்ற பாக்களை, இலக்கண நூல்களை ஓதாமலேயே மனப்பாடமாக பாடும் நாவலத்தை பெற்றிருந்தார்னு சொல்றார். பெருமான் பிறவிஞானி என்பதை உலகிற்கு உணர்த்த பெருமான் வாழ்வில் அவரது 12ஆம் வயதில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. இறைவனே உண்டாக்கிய ஒரு அற்புத வரம் அது. அண்ணன் சபாபதிக்கு உடம்பு சரியில்லை, பிரசங்கத்திற்கு போக முடியல. பெருமானை அனுப்பி விஷயத்தை சொல்லிட்டு ஒரு 2 பாட்டு பாடிட்டு வான்னு அனுப்புகிறாங்க. அவங்க நினச்சாங்க பெருமானால் அவ்வளவுதான் முடியும்னு. சின்ன பையன் சரியா பள்ளிக்கு கூட போனதில்லை, 2 பாட்டு பாடினாலே பெரிய விஷயம்னு நினச்சி சொல்லி அனுப்புகிறாங்க. பெருமான் பற்றி அவர்கள் அறிந்தது அவ்வளவுதான். ஆனால் அங்கு நடந்தது வேற. அங்கே பிரசங்கம் கேட்க ஏராளமானோர் காத்திருக்காங்க. பெருமானின் கருணை அங்கே காத்திருப்பவர்கள் ஏமாந்திடக்கூடாதுன்னு தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு பிரசங்கம் பண்ணுறார். இரவு 12 மணி வரை தொடர்கிறது. அவ்வளவு ஆன்மீகம் ஞானம் நிறைந்த ஒரு பிரசங்கமாக அது இருந்தது. சோமு செட்டியாரும் பிறரும் அண்ணன் சபாபதி கிட்ட போய் இனிமே ராமலிங்கமே பிரசங்கம் பண்ணட்டும் என்று சொல்லும்படி ஒரு அற்புதமான பிரசங்கமாக அது இருந்தது. பெருமான் ஓதாது உணர்ந்தவர், பிறவி ஞானின்னு இறைவன் உலகிற்கு உணர்த்திய அற்புதம் நடந்தது பெருமானின் 12வது வயதில். இதில் சிறப்பு என்னன்னா, அண்ணன் சபாபதி பிள்ளை முதல் நாள் திருஞான சம்பந்தர் புராணத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கார், நடத்தியிருக்காரு. அவர் எந்த இடத்தில் புராணத்தை நிறுத்தி இருந்தாரோ அந்த இடத்திலிருந்து பெருமான் பிரசங்கத்தை தொடர்ந்து செய்யறாராம். பெருமான் எல்லாம் உணர்ந்த ஞானி என்பதற்கு இது ஒரு சாட்சி. பெருமான் முதல் நாள் அண்ணனோட அந்த பிரசங்கத்துக்கு போகல, அண்ணனும் குறிப்பு எதுவும் தரல, போய் 2 பாட்டு பாடிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் பெருமான் சரியாக அண்ணன் முதல் நாள் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து பிரசங்கம் செய்கிறார். நடு நிசி வரைக்கும் அந்த பிரசங்கம் தொடர்ந்தது. எல்லாரும் மெய்மறந்து கேட்குறாங்க. பெருமான் 12 வயதிலேயே பிரசங்கம் செய்தார் என்பதோடு சரியாக விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தது மேலும் சிறப்பு. பெருமானின் இன்னொரு சிறப்பு அவர் பொருட்களின் மேல் பற்றில்லாமல் இருந்தது. குறிப்பாக அந்த சின்ன வயசிலேயே பணத்தின் மேல் இச்சை இல்லை. பெருமான் 12 வயசுல பிரசங்கம் செய்கிறார். அதற்கு அவர்கள் பணம் தருகிறார்கள், காசு தராங்க. பெருமானின் வயசை ஒத்த பிள்ளைங்க காசு கிடைச்சா என்ன செய்யும்? கடைக்கு போய் எதையாவது வாங்கி திங்கும், நண்பர்களோடு சேர்ந்து கண்டபடி ஏதாவது செலவு செய்யும். ஆனால் பெருமானுக்கு அந்த காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை, நான் படைத்த பணங்களை பல்கால் கிணற்றிலே எறிந்தேன், குளத்திலும் எறிந்தேன், கேணியில் எறிந்தனன் என் தாய். குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எரிகளேன் கொடுக்கின்றேன் பிறர்க்கே. கணத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இனி சொல்வதென்னே. தான் படைத்த அப்பணங்களை பெருமான் பிரசங்கம் செய்து அவர் ஈட்டிய பணம். பெருமான் கேட்கல, அவர்களாகவே தருவது. அண்ணன் சபாபதிக்கு தந்தது போல் பெருமானுக்கும் தந்தது. அதைத்தான் அவர் கிணற்றிலும் குளத்திலும் கேணியிலும் எறிந்தார். செறிவதில் மனத்தேன், காசிலே ஆசை செய்திலேன். இந்த நாள் அன்றி அறிவதில்லா சிறு வயதும் சிறு பருவத்தும் அடுத்தவர் கொடுத்த காசு அவர் மேல் எறிவதும் மேட்டில் எரிந்ததும் எனக்குள் இருக்கின்ற நீ அறிந்ததுவே. பிரிவதில்லா நின் அருட்பெரும் பொருளை பெற்றனன் பேசுவதென்னேன்னு பாடுறேன். பெருமான் நன்கு வளர்ந்த பிறகும் அவருக்கு காசிலே ஆசை இல்லை. அதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறார்.
இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயே எனக்கு காசு மேலே ஆசை இல்லை. அதனால் அவர்கள் கொடுத்த காசை மேட்டிலும் கூரையிலும் எறிந்தேன் என்று பாடுகிறார். பிரிவிலானின் அருட்பெரும் பொருளை பெற்றனன் பேசுவதென்னே, காசை தூக்கி எறிந்தவர் எரிய பிரிய மனசில்லாமல் சேர்த்து வைத்து கொண்டது இறைவனின் அருண்பெரும் பொருளை என்று பாடுகிறார். பெருமான் சேர்த்து வைத்தது இறைவனின் அருள். அவர் சேர்த்து வைத்து கொண்டதுமின்றி நமக்கும் தந்ததாக பாடுகிறார். குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எரியிலேன், கொடுக்கின்றேன் பிறர்க்கே, நமக்கெல்லாம் இன்றும் இன்னும் தந்து கொண்டே இருக்கின்றார். பெருமானின் குணம், அந்த குணங்களிலே முக்கியமானது பெருமானின் விருப்பமானது இரக்கம், தயவு, கருணை, பரிவு, ஜீவகாருண்யம். அதை தொடர்ந்து பக்தி, ஞான அறிவு. அதை தான் அனுபவித்தது மட்டுமன்றி எல்லோருக்கும் அதை கொடுக்கிறார் அருட்பா மூலம். தான் ஜீவகாருண்யம் செய்தது மட்டுமன்றி நம்மையும் செய்ய வலியுறுத்துவது பெருமான் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கம். பக்தி தான் அடைந்த ஞானம் அனைத்தையும் நமக்கு அருட்பா மூலம் தந்துவிட்டார். ஞான சரியையில் ஒரு பாடலில் சொல்லுவார், யான் அடைந்த சுகத்தை நீர்தான் அடைதல் குறித்தேன். பெருமானின் சிறப்பே இதுதான். தான் மட்டும் அடைந்தால் போதாது, அனைவரும் அடைய வேண்டும் என்பது. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்தென் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகமும் பெறுதல் வேண்டுவனே. நான் பெற்ற பெரும் பேறு அதை சொல்லி மாளாது. அதுபோல் நான் பெற்றது போல் இவ்வுலகமும் பெறுதல் வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவது பெருமானின் தனிச்சிறப்பு. இந்த காலத்தில் அது எந்த துறையானாலும் தனக்கடுத்து ஒருவரை உருவாக்குவது ஒரு வாரிசு, செகண்ட் லைன் என்று சொல்லுவார்கள். உலகியலில் அது இல்லவே இல்லை. அப்படி இருக்க மரணமிலா பெருவாழ்வு கூட எல்லா மக்களும் அடையவே வேண்டும் என்று எண்ணுவது பெருமானின் மகத்தான சிறப்பு. இதைவிட சிறப்பாக யாராவது இருக்க முடியுமா? அருட்பா பாடல்கள் மூலமாகத்தான் பெருமான் நம்மோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட அருட்பா பாடல்களின் சிறப்பு என்னன்னா, பெருமான் பாட பாட இறைவனை சொன்மலர் எடுத்து கொடுத்து திருத்தவம் செய்தாராம். பெருமான் பிறவி ஞானி, ஓதாது உணர்ந்தவர், ஆனாலும் நான் என்ற எண்ணம் இல்லாதவர். எல்லாவற்றையும் இறைவன் திருவடிக்கே சமர்ப்பணம் செய்து எல்லா புகழையும் இறைவன் திருவடிக்கே அர்ப்பணித்து வெற்றி கண்டவர். அதனால்தான் தான் எழுதிய பாடல்களை கூட இறைவன் உள்ளிருந்து சொன்மாலை எடுத்து தர தான் பாடியதாகவும் பின் இறைவன் அதை திருத்தியதாகவும் பாடுகிறார். வான் கொடுத்த மணிமன்றில் திருநடனம் புரியும் வள்ளல் எல்லாம் வல்லவர் நல் மலர் எடுத்தென் உள்ளத்தே தான் கொடுக்க நான் வாங்கி தொடுக்கின்றேன் இதனை தலைவர் பிறர் அணிகுவரோ அணிந்தரந்தான் உள்ளரோ தேன் கொடுத்த சுவை போலே தித்தித்தென் திருக்கூத்து காட்டுகின்ற திருவடிக்கே உரித்தம் யான் கொடுக்கும் பரிசிந்த மாலை மட்டோ தோழி என் நாவி உடல் பொருளும் கொடுத்தனன் உள்ளிசைந்தே. பெருமான் தொடுப்பது மலர் மாலை அல்ல, சொன் மாலை, பாமாலை. நாமெல்லாம் வீட்டில் பூ தொடுத்தா யாராவது பூ அடுக்கி தருவாங்க நம்ம பூ கட்டும்போது. இங்கே அதை போல் இறைவன் பெருமானுக்கு சொல், நல்ல சொல் மலர் எடுத்து கொடுக்க, அவன் இறைவன் கொடுக்க கொடுக்க பெருமான் பாமாலை தொடுக்கிறார். இந்த மாலை பிற தலைவர்களுக்கா? அவர்களுக்கு அணிய தரம் இருக்கா? இந்த மாலை தித்தித்து என் உள்ளத்தே திருக்கூத்து காட்டுகின்ற இறைவனின் திருவடிக்கே உரித்தானது தோழி. நான் இறைவனுக்கு கொடுக்கின்ற பரிசு இந்த மாலை மட்டுமா? என் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுக்கிறேன், என் உள்ளம் இசைந்துன்னு பெருமான் பாடுற. அப்படி பாடிய பாடல்களை இறைவனே உடனிருந்து திருத்தியும் தந்தாராம். தேன்பாடல் அன்புடையாறு செயப்பொதுவில் நடிக்கின்ற சிவமே, ஞான காண்பாடி சிவகாம வள்ளி மகிழ்கின்ற திருக்கணவா, நல்ல வான்பாட மறைபாட என்னுளத்தே வயங்குகின்ற மன்னா,
நின்னை யான் பாட நீ திருத்த எண்ணத்தவம் செய்தேனோ எந்தாய் எந்தாய். நின்னை யான் பாட நீ திருத்த எண்ணத்தவம் செய்தேனோ எந்தாய் எந்தாய். பெருமான் தப்பு தப்பாவா பாட்டு எழுதினார்? இறைவன் உட்கார்ந்து திருத்த. பெருமானின் சிறப்பு எப்பொழுதும் தன்னை தாழ்த்தி இறைவனை உயர்த்தி சொல்லுவது. பாட்டு எழுதினேன் என்பது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அதையே இறைவன் சொன்மலர் எடுத்து தர நான் தொடுத்தேன், அதை இறைவனே திருத்தினான் என்று சொல்லிக்கொள்வது எத்தனை சிறப்பு. அடுத்தது பெருமான் தண்ணீரில் விளக்கெரித்த அற்புதம். பெருமான் கருங்குழியில் வேங்கட ரெட்டியார் வேண்டுதலின்படி அவர் வீட்டில் கொஞ்ச காலம் தங்கி இருந்தார். அந்த வீட்டில் முத்தாலம்மாள் என்கிற பெண் பெருமானுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு வராங்க. ஒரு நாள் அந்த அம்மா உட்பட குடும்பத்தில் இருந்த அனைவரும் ஒரு நிகழ்ச்சி காரணமாக வெளியூர் போகிறாங்க. பெருமானுக்கு வேண்டியது எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு புது மண்கலயம் வாங்கி இருந்தாங்க. அதை பழக்கிறதுக்காக அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் பெருமான் இருந்த இடத்துலையே வைத்து விட்டு சென்று விட்டார்கள். பெருமான் இரவெல்லாம் அருட்பாப்பாக்கள் எழுதி கொண்டே இருக்கிறார். விளக்கில் எண்ணெய் குறைகிறது. பெருமான் தண்ணீர் என்று அறியாமல் பழக்குவதற்கு வைத்திருந்த மண் கலயத்தில் இருந்த நீரை விளக்கில் ஊற்றுகிறார். விளக்கும் பிரகாசமாய் எரிகிறது. ஊருக்கு போனாங்க இல்லையா முத்தியால் அம்மா, அவங்களுக்கு பெருமானுக்கு எண்ணெயெல்லாம் எடுத்து வைக்காம வந்துட்டோமே, திடீர்னு அங்கே போய் ஞானம் வருது. உடனே வேகமாக வராங்க. வந்து பார்த்தால் தண்ணீரில் விளக்கு எரிகிறது. பெருமான் அதை ஒரு பாடல்ல இறைவன் சந்நிதி முன்னே தண்ணீரில் விளக்கு எரிந்ததுன்னு பாடுறார். மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர். நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன் ஓர் புதுமையன்றே. செய்விளக்கும் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களே செப்ப கேளீர். நெய் விளக்கே போன்றோர் தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. பெருமான் எண்ணெய் இல்லையே, அதனால் தண்ணீரை எண்ணெயாக்கும் சித்து செய்யணும்னு என்றெல்லாம் நினைத்து செய்யலை. பெருமான் கைப்பட்டு விளக்கில் ஊற்றிய தண்ணீர் கூட விளக்கெரிக்கும் ஆற்றல் பெற்று விளக்கு ஒளிர்கிறது. இறைவன் சந்நிதியின் முன்பு அது நிகழ்ந்ததாக பாடி இறைவன் தந்த வரமாக அந்த அற்புதத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணிப்பது பெருமானின் சிறப்பு. அடுத்து வள்ளல் பெருமானின் சிறப்புகளில் மிக மிக முக்கியமானது அவரின் ஜீவகாருண்யம். நாத்திகம் பேசுபவன் கூட பெருமானின் ஜீவகாருண்யத்தை ஒப்புக்கொள்கிறான். பெருமான் ஜீவகாருண்யத்தில் பசி போக்குதலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருகிறார். அதற்கு அவர் சொல்லும் காரணங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அத்தனை விரிவாக இருக்கு. பசி வந்துட்டா இந்த உடம்பு என்னவெல்லாம் ஆகும் என்று ஒரு தெளிவான நீண்ட விளக்கப்பட்டியல் சொல்லியிருக்கார். உச்சமாக உயிரே போய்விடும், அபாயம் வந்துடும்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட பசி வந்துட்டா யாரா இருந்தாலும், நாடாளும் ராஜாவோ மன்னனோ, நாளை சாக போகும் தூக்கு தண்டனை கைதியோ, மரணத்தின் வாயிலில் இருக்கும் பிணியாளனோ, யாரா இருந்தாலும் துயரை மறந்து பசி வந்த உடனே சோறு தேடுவாங்களாம். நாளைக்கே சாக போகிறோன்னா கூட இன்னைக்கு பசிச்சா சோறு தேடுவாங்களாம். பசி வந்துட்டா புள்ள அப்பனை வித்துடுமா, அப்பன் புள்ளைய வித்துடுவானா, பொண்டாட்டி புருஷனை வித்துடுவாளாம், புருஷன் பொண்டாட்டியை வித்துடுவானா. இதெல்லாம் நான் சொல்லலை, பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த பசிக்கு சோறு போட நம்மையும் உணர செய்வது பெருமானின் சிறப்பு. பசி என்பது நமக்கெல்லாம் ஒரு உபகார கருவின்னு பெருமான் சொல்றாங்க. ஒரு பெரிய உண்மையை சொல்லி பசிக்கு உணவளித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி தருகிறார். நம் வினைகளுக்கான பரிகாரமே அதுதான் சொல்றார் அதையும் விளக்கி பெருமான் ஜீவகாருண்யத்தை சொல்லி நம்மை செய்ய வைப்பது பெருமானின் சிறப்பு. கர்ணன் கதை சொல்லும்போது அவனின் தானத்தின் சிறப்பை பற்றி சொல்லுவாங்க. அவன் எண்ணெய் குளியலுக்காக கையில் தங்க கிண்ணத்தில் எண்ணெயை வச்சு தேய்ச்சி கொண்டிருந்தானான். அப்போ ஒரு யாசகர் பிச்சை கேட்குறார். உடனே இடது கையில் இருந்த தங்க கிண்ணத்தை அப்படியே தூக்கி கொடுத்துட்டானாம். ஏன் இடது கையால் தந்தேன்னு கேட்டப்போ, இடது கையிலிருந்து வலது கைக்கு கிண்ணம் மாறுவதற்குள் என் புத்தி மாறிவிடக்கூடாதே, அதான் இடது கையால் தந்தேன்னு சொன்னாராம். அது புராணக்கதை. பெருமானின் சிறப்பு ஆதரவற்ற ஏழைகளின் பசி போக்கணும்னு நினைச்ச உடனே எல்லோரையும் அழைத்து
ஒரு பக்கம் விழன் கூரை அமைத்து அடுப்பை மூட்டி ஒல வைக்கிறார். ஒரு பக்கம் நிதானமா அடிக்கல் நாட்டி கட்டடம் கட்ட ஏற்பாடு செய்கிறார். இதுதான் பெருமானின் சிறப்பு. நம்மை சிந்திக்க வைக்க தானே முன்னோடியாக இருந்து ஜீவகாருண்யம் செய்து காட்டியது பெருமானின் சிறப்பு. தோன்றும் துணையாய் இருந்தபோது 1867ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஜருமச்சாலை தோன்றா துணையாய் இருக்கும் இன்றும் 2025 வருஷம் ஆயிடுச்சு. இன்று வரையிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அது தொடரும். இது பெருமானின் சிறப்பு. அதன் வழி வந்ததுதான் இந்த அருட்ஜோதி அன்ன ஆலயம், அருட்ஜோதி குருகுல பாடசாலை எல்லாம். சாலை தொடக்க விழாவன்று அன்னதானத்திற்கு 3 வண்டி நெல்லும் 1 வண்டி காய்கறிகளும் சேமித்து கொண்டு வருவதாக கூடலூர் துரைசாமி பெருமானுக்கு கடிதம் எழுதுகிறார். பெருமானின் ஜீவகாருண்யம் சோறு போடுவது மட்டும் நின்றுவிடவில்லை. ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3 பாகம் ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பார். பாவங்கள், புண்ணியங்கள், அதற்கான பலாபலன்கள், பிறவி பற்றியது, வினைகள் நம்மை எப்படி தாக்கும், எந்த பிறவி வரும், எல்லாம் விரிவாக சொல்லியிருப்பார். பெருமானோட கருணை பசித்த ஏழைகளோடு நின்றுவிடவில்லை. பசி, தாகம், பிணி, இச்சை, கொலை, பயம், எளிமை என்று உயிர்கள் கஷ்டப்படும் அனைத்திலும் பெருமானுக்கு இரக்கம் பொங்கி வழிகிறது. அருட்பா பாடல்களில் இதை நாம் உணரலாம். மரணமிலா பெருவாழ்வு பற்றி வலியுறுத்தி கூறும் பெருமான் இரக்கம் போச்சுன்னா என் உயிர் போச்சுன்னு சொல்றார். ஜீவகாருண்யம், தயவு, கருணை, இரக்கம், பரிவு என்று பிற உயிர்கள் மேல் காட்டும் அக்கறை, இன்னும் என்னென்ன உண்டோ அத்தனையும் பெருமான் கிட்ட மொத்தமா இருக்கு. ஒரு பாடல்ல பெருமான் சொல்றார், துயரால் பிறர் கண்களில் கண்ணீர் கண்டால் தானும் கண்ணீர் விட்டு உளம் கவன்றேன் என்று பாடுகிறார். கவன்றேன் என்றால் கவலைப்படுதல் என்று பொருள். உயிர்கள் படும் துயரங்களின் வெளிப்பாடு கண்ணீர் தானே. அந்த துயரம் பசியாகவோ, பிணி நோயாகவோ, துக்கமாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அனைத்திலும் தோன்றுவது கண்ணீர். மண்ணினில் நடையில் வந்த வெந்துயரை மதித்துளம் வருந்திய பிறர்தம் கண்ணில் நீர் விட கண்டு ஐயவோ நானும் கண்ணில் நீர் விட்டு உளம் கவன்றேன். நன்னி நின்றொருவர் அசப்பிலே என்னை அழைத்த போதடியேன் என்னாதென்னி யாதுற்றதோ என கலங்கி ஏன் எனல் மறந்தனன் எந்தாய். அன்று பிறர் கண்களில் கண்ணீர் கண்டு தானும் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு ஏன் என்னாச்சுன்னு கூட கேட்க மறந்து நின்ன பெருமான், அப்படி நிற்கும் அந்த அளவுக்கு இரக்கம் கொண்டவர் தெய்வத்திடம் ஒரு வரம் வேண்டுகிறார். மண்ணுலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். என்னுறும் எனக்கே நின் அருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரந்தான் நல்குதலென கிச்சை என் தாய். எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் எண்ணணும். அவர்களுக்கு வரும் வருத்தத்தை ஒரு சிறிதாயினும் கண்ணால பார்த்தாலோ காதால கேட்டாலோ ஒரு கணம் கூட என்னால் சகிச்சிக்க முடியாது. அந்த நொடியே இசைத்த போதெல்லாம் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் அந்த வருத்தத்தை தவிர்க்கும் நல்ல வரம் எனக்கு வேண்டும் என்று பாடுகிறார். பெருமான் கேட்டதற்கு தெய்வம் தந்த வரம். உலகினில் உயிர்களுக்கு உருவிடை உறலாம், விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. உயிர்களின் வருத்தத்தை கண்டாலோ கேட்டாலோ சகிச்சிக்க முடியாது. நினைச்சப்போ எல்லாம் அந்த வருத்தத்தை தவிர்க்கும் வரம் கேட்டார் இல்லையா? சரி, நீ போய் வலிந்து அடைந்து அவர்களின் இடையூற்றை விலக்கி மகிழ் என்று இறைவன் வரம் தந்தாராம். இன்று தெய்வத்திற்குரிய அத்தனை வல்லபத்தையும் ஆற்றலையும் பெற்று கடவுளாகவே விளங்கி நம் துயர், அதனால் வரும் கண்ணீர் அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்திகள், வல்லபம், ஆற்றல்கள் அனைத்தையும் பெற்று இறைவனாகவே விளங்குகிறார். இது நாம் பெற்ற வரம். தன்னை அந்த நிலைக்கு ஏற்றியது தயவு என்கிறார். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது யாதெனில் தயவு என்று சொல்கிறார். பெருமானின் சிறப்பு
ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ஆதி முதல் அந்தம் வரை விளக்கி புரிய வைப்பது. பெருமானின் சிறப்பில் பசி போக்குதலுக்கு அடுத்து முக்கியமாய் சொல்ல வேண்டியது புலை கொலை மறுத்தல். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, உயிர்களை பலியிடக்கூடாது. பெருமான் சில விஷயங்களை அழுத்தமா திருத்தமா சொல்வார். அதில் ஒன்று இந்த உயிர் கொலையும் புலால் மறுத்தலும். நீ எவனாக இருந்தாலும் உயிரை கொல்லக்கூடாது, புலால் சாப்பிடக்கூடாது. மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண் விழித்து வயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற உருவனேனும் கருவான இறங்காதுயிருடம்பை கடிந்துண்ணும் கருத்தனேல் எங்குருவானை எமது சிவக்கொழுந்தானை ஞானி எனக் கூறனாதே. பெண்ணை ஆணாகவும் ஆணை பெண்ணாகவும் மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டிருந்தாலும், செத்தவங்களையே எழுப்பும் ஆற்றல் கொண்டிருந்தாலும், உயிருடம்பை கடிந்துண்ணும் கருத்தனேல் பிற உயிரை கொன்று புலால் சாப்பிடும்னு நினைச்சாலே அவன் சாப்பிடக்கூட வேணாம், நினைச்சா கூட அவனை ஞானின்னு சொல்லாதே. ஆனால் பெருமானின் கருணையின் உச்சம். அப்படி புலால் உண்பவன் பசின்னு வந்துட்டா அவனுக்கும் சோறு போடு, சோறு மட்டும் போடு. அவனுக்கு பண்பும் சொல்லித்தர வேண்டாம், நட்பும் பாராட்ட வேண்டாம். அவர்கள் உறவினத்தார் அல்ல, புற இனத்தார் என்று நமக்கு ஒரு தெளிவை தருகிறார். உயிர் கொலையும் புலை பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர் அவர் புறையினத்தார் அவர்க்கு பயிர் புறும் ஒரு பசி தவித்தல் மாத்திரமே புரிக பரிது மற்றை பண்புரையேல் நண்புதவேல் இங்கே நயப்புரு சன்மார்க்கம் அவர் அடையளவும் இதுதான் நம்மானை என்றனக்கு நவின்ற அருள் இறையே மயப்பருமை தவர் போற்ற பொதுவில் நடம் புரியும் மானடத்தென் அரசே என் மாலை அணிந்தருளே. புலால் மறுத்தல் என்பது உணவிற்காக நிதம் நிதம் ஆயிரமாக இந்த வாயில்லா ஜீவர்களை கொன்று தின்பதை மறுத்தல். ஆனால் வெட்டி தின்பதோடு இல்லை, அதை சிறு தெய்வங்களுக்கு பலியிடுறாங்க. அதையும் நிறுத்தணும். அதற்கு உதாரணமாக பெருமான் செய்த சிறப்பான செயல் ஒன்று உண்டு. பெருமானின் இயல்பு யார்கிட்டையும் போய் எதற்காகவும் நிற்க மாட்டார். என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பு வேண்டும் என்று பாடுபவர் இல்லையா? ஏட்டாலும் கேள அயல் என்பாரை நான் சிறுத்தென்னை வெட்டி போட்டாலும் வேறிடம் கேளேன். என்னானை புறம் விடுத்து கேட்டாலும் என்னை உடையானிடம் சென்று கேட்பேன் என்றே நீட்டாலும் வாயுரை பாட்டாலும் சொல்லி நிறுத்துவனே. என்னை வெட்டி போட்டாலும் இறைவனை தவிர வேறு யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன்னு சொல்பவர் வேட்டவளன் ஜமீன்தார் வீட்டுக்கு போகிறார். எதற்கு? பெருமானுக்கு ஒரு காரியம் ஆகணும், அதற்காக போகிறார். மனிதர்களுக்கு நோய் பிணி பசி பொருளாதார கஷ்ட நஷ்டம் இதுதான் பெரிதா வரும். ஆனால் ஐந்தறிவு ஜீவன்களுக்கு அவற்றின் உயிரே போகும் பலியிடப்படுவது. அந்த ஜீவன்களுக்கு அச்சம் பயம் உண்டாகும். ஆனால் நம்மை காக்க இறைவன் இருக்கிறார், நாம் வேண்டிக் கொண்டால் வந்து காப்பாற்றுவார்னு தெரியாது, பகுத்தறிவு கிடையாது. அதனால்தான் பெருமான் தானே தேடி போகிறார் அவற்றை காக்க. வேட்டவலம் ஜமீன்தார் வீட்டுக்கு போறார். பெருமான் மேல் நம்பிக்கை இல்லாமல் அந்த வேட்டவலம் ஜமீன்தார் பெருமானுக்கே சோதனை வைக்கிறாராம், டெஸ்ட் வச்சு பார்க்கிறாராம். தான் நினைத்த நாற்காலியில் பெருமான் உட்கார்ந்தால் அவரை நான் நம்புறேன்னு அந்த வேலையாள் கிட்ட சொல்றார். அவர் அறிந்திருக்கவில்லை எந்த நாற்காலியில் பெருமான் அமர வேண்டும் என்ற எண்ணத்தையே ஜமீன்தாருக்கு உண்டாக்கும் வல்லபம் ஆற்றல் பெருமானிடம் இருக்கு என்பதை ஜமீன்தார் அறிந்திருக்கவில்லை. ஆனால் பெருமானும் சரியான நாற்காலியில் அமர்கிறார். எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது ஜமீன்தார் மனைவிகளின் நோயை குணப்படுத்த பெருமான் அங்கு சென்றார் என்று. என்ன அவசியம்? பெருமானுக்கு அங்கு நேரில் ஜமீன்தார் வீட்டுக்கே போய் அவர்களோட நோயை குணப்படுத்தணும்னு என்ன அவசியம்? பெருமான் நினைத்தால் இருந்த இடத்திலிருந்தே அவர்களின் நோயை குணப்படுத்த முடியும்ல. பெருமான் அங்கு சென்றதற்கான காரணமே வேற. பெருமான் போனதும் ஜமீன்தாரின் ஒரு மனைவியோட பிரம்ம ராட்சசம் ஓடியே போச்சான். இன்னொரு மனைவியோட இந்த மகோதர நோயை பெருமான் திருநீர் தந்து குணப்படுத்துறார்.
அதனால அந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எக்கச்சக்க பரிகாரம்லாம் பண்ணி பார்த்து நொந்து போயிருந்தார். இப்படி எல்லாம் நோயெல்லாம் குணமானவுடனே ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு பரிகாரமாக தன் ஜமீனையே பெருமானுக்கு எழுதி தரேன்னு சொன்னாராம். பெருமான் என்ன செய்வார், அந்த ஜமீனை வச்சுக்கிட்டு அவர் சின்ன வயசுல படித்த காசையும் பணத்தையுமே கேணிலையும் குளத்துலையும் கிணத்துலையும் போட்டவர் இல்லையா. பெருமான் ஜமீனை மறுத்து வேறு ஒரு விஷயம் கேட்கிறார். அந்த ஜமீன் எல்லைக்குட்பட்ட கோவில்களில் உயிர் பலியிடுவதை தடுத்து நிறுத்துன்னு கேட்கிறார். எல்லோரும் நினைத்திருப்பது 2 உயிர்களை காப்பாற்றினார் என்று. ஆனால் பெருமான் அங்கு நூற்றுக்கணக்கான வாயில்லா ஜீவன்களை காப்பாற்றினார். இது வேட்டவளத்தில் மட்டுமா நடந்திருக்கும்? பெருமானை அறிந்தவர்கள், தெரிந்தவர்களை, அவரை பின்பற்றி தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் சாமி வேட்டவளம் போய் பலி நிறுத்த சொல்லிச்சான், நாமும் இனிமேல் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு முடிவு செஞ்சிருப்பாங்க. உயிர்கொலை செய்யாதே, புலால் உண்ணாதேன்னு வாயால் சொல்வது மட்டுமல்ல, அதற்குரிய செயல்களையும் செய்வது பெருமானின் சிறப்பு. அம்மாவாசைன்னு ஒருத்தன், அவன் மாட்டுத்தோல் வியாபாரம் பண்ணானான். பெருமான் அவனை இனிமே இந்த வியாபாரம் பண்ணாத, உயிர்கொலை செய்யாத, புலாலும் உண்ணாதேன்னு சொன்னாராம். ஐயா, அப்போ இனிமே என் பொழப்பு என்ன ஆறுது, நான் என்ன கதி ஆறுதுன்னு கேட்டானாம் பெருமான் கிட்டாம. பெருமான் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்குறாராம். ஒரு நாளைக்கு 50 காசு இருந்தால் போகிறோன்னு சொன்னானா அந்த அமாவாசைங்கிறவன். இது 50 காசுங்கிறது 150 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பெருமான் ஒரு 50 காசு அவன்கிட்ட கொடுத்து, இதை வச்சுக்கோ, ஒரே ஒரு 50 காசு தாங்க கொடுத்தாரு, இதை வச்சுக்கோ, தினம் உனக்கு வேண்டியது கிடைக்கும்னு சொன்னாராம். அன்றிலிருந்து அந்த அமாவாசைக்கு அவன் எளிமை, அதாவது வறுமை நீங்கி தேவையானது கிடைச்சிட்டே இருந்துதான். ஒரே ஒரு 50 காசு கொடுத்து நித்தம் அவன் கொல்வதில் இருந்து எத்தனை ஜீவன்களின் உயிர்களை காப்பாற்றி இருக்கார். பெருமானின் பார்வையே ஒருத்தரை புலால் உண்பதில் இருந்து மாற்றிவிடும் ஆற்றல் உடையதா இருந்துதான் இது பெருமான் பெற்றிருந்த வரம். அடுத்து பெருமானின் தோற்றம், ஆடை, கலாச்சாரம், ட்ரெஸ் கோட். எல்லா துறவிகள், ஆன்மீக பெரியோர்கள் எல்லாம் காவி உடுத்தி இருக்க பெருமான் ஏன் வெள்ளை ஆடை உடுத்தினார்? காவி ஆடைக்கும் வெண்ணிற ஆடைக்கும் உள்ள வித்தியாசத்தை பெருமானே உரைநடையில் அழகாக விளக்கியுள்ளார். பெருமானின் சிறப்பு அதிலும் மிளிர்கிறது. 3 ஆசைகளில் விசேஷம் பற்றுள்ளவர்களாகி தயவில்லாத கடின சித்தர்கள் சந்நியாசம் பெற்றுக்கொண்டு தத்துவத்தை ஜெயித்து தயவை நடத்துவதற்கு யுத்தக்குறி அல்லது அடையாளமாக தரிப்பது காவி. வெற்றியான பிறகு அடைவது தயவு. ஆதலால் வெற்றி கொடி வெள்ளை. வெள்ளை என்பதற்கு நியாயம், தயவு என்பது சத்துவம், சத்துவம் என்பது சுத்தம், சுத்தம் என்பது நிர்மலம், நிர்மலம் என்பது வெள்ளை வர்ணம், வெள்ளை என்பது ஞானம், ஞானம் என்பது அருள், அருள் என்பது தயவு, தயவு என்பது காருண்யம். பெருமான் ஏன் வெண்ணிறாடை உடுத்தினார்னு இப்போ புரியுதா? பெருமான் தத்துவங்களை ஜெயித்தவர். வெண்மை வெற்றியின் சின்னம், வெண்மை ஞானத்தின் சின்னம், வெண்மை ஜீவகாரத்தின் சின்னம். கையுற வீசி நடப்பதை நானி கைகளை கட்டியே நடந்தேன், மெய்யுறக் காட்டி வெறுவிவென் துகிலால் மெய்யலாம் ஐயகோ மறைத்தேன்னு பாடுறார். பெருமான் தனது 35ஆம் வயதில் தன்னுடைய தாய் சின்னம்மையின் மறைவிற்கு பிறகு சென்னையிலிருந்து அண்ணனோட வேண்டுகோள், பரசுராமர் இருக்காரு, அவரோட வேண்டுகோள் படி அவரை கூட்டிட்டு சிதம்பரம் போறார். அப்படி போகும்போதுதான் வெண்ணிற ஆடை தரித்து முக்காடிட்டு கொள்ள தொடங்கினார்னு பெருமானோட வரலாறு சொல்லுது. எனில் பெருமான் சொல்படி பெருமான் தனது 35ஆம் வயதிலேயே தத்துவங்களை எல்லாம் வென்று வெற்றி கொண்டு அதன் அடையாளமாக வெண்ணிற ஆடை உடுத்தி கொண்டுள்ளார் என்பது சிறப்பு. இன்னொரு செய்தி, பெருமான் காலில் ஆற்காடு ஜோடு செருப்பு போட்டிருந்தாங்களா, ஆற்காடு ஜோடு தரித்தது, கைகளை கட்டி கொண்டது, வெண்ணிற ஆடை உடுத்தி கொண்டது. பெருமான் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இதில் செருப்பு இருக்காது, ஆனால் பெருமான் ஆற்காடு ஜோடு போட்டிருந்தாங்களாம். அது எதற்காக என்றால் தவ ஆற்றல் வீணாகிடாது இருக்கத்தான் அப்படி போட்டுக்கிட்டாராம். தீயினில் சூட்டியல் சேர்தர செலவியல் ஆயுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. தீயினில் சூட்டியல் சேர்தர செலவியல்,
தவத்தினால் வரும் உஷ்ணம் மற்ற தீண்டுதல்களால் வீண் விரயம் ஆகாதிருக்க கைகளை கட்டி கொண்டது, ஆற்காடு ஜோடு அணிந்தது, வெண்துகிலால் உடலெல்லாம் உச்சி முதல் உடலெல்லாம் மறைத்து கொண்டது. பெருமானை மாப்பிள்ளை சாமின்னு சொல்லுவாங்களாம். மீசையை வைத்து முடியை நீளமாக விட்டு தும்பைப்பூ மாதிரி வெண்ணிற ஆடை உடுத்தி ஆற்காடு ஜோடு தரித்து மெலிந்த சரீரம், ஆனால் முகத்தில் ஒரு தேஜஸ் பொலிவோடு இருப்பார் என்று முதன்மை சீடர் தொழுவோரார் சொல்கிறார். அடுத்தது பெருமானோட இன்னொரு அற்புத சக்தியின் சிறப்பை பற்றி கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் சொல்றார். பெருமான் சிதம்பரத்தில் தங்கியிருந்த போது இருவரும் சந்திச்சுக்கிறாங்க. தொடர்ந்து 3 நாள் 2 பேரும் சத்விசாரம் செய்கிறாங்க. அது வாதமாக மாறுது. வாதத்தில் பெருமானே வெல்கிறார். அதனால் சுந்தர சுவாமிகள் முகம் வாட்டம் அடைகிறது. அது கண்டு பெருமான் அவர் தரப்பு வாதத்தையும் தானே செய்து அதிலும் வென்று இப்படி வாதம் செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்தாராம். அப்போதெல்லாம் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் பெருமானுக்கு எதிரில் உட்காராமல் பக்கத்தில் அமர்ந்தே பேசினாராம். ஏன் என்று அவரின் சீடர்கள் கேட்க சுந்தர சுவாமிகள் சொன்னாராம், பெருமானோட எதிரில் அமர்ந்து வாதம் செய்தால் நமது பலத்தையும் அவரே இழுத்து கொள்ளும் ஆற்றல் உடையவர், அதனால்தான் அமர்ந்திருந்தேன்னு சொன்னாராம். அந்த ஆற்றல் பெருமான் பெற்றிருந்த வரம். இந்த உலகத்துல பெரிய பதவியோ நிலையோ உன்னதமோ அடைந்தவர்கள் தான் அடைந்த நிலையை பதவியை அனைவரும் அடைய வேண்டும்னு சொல்லுவாங்களா? யாராவது இது வரைக்கும் அப்படி சொல்லி இருக்காங்களா? நான் அரசாட்சியில் ஆளுமையில் இருக்கிறேன், என்னை போல் அனைவரும் ஆக வேண்டும்னு யாராவது நினைப்பாங்களா? எல்லாரும் சிஎம் வாங்கன்னு சொல்லுவாங்களா? யாரும் அது போல் இல்லை. அது சாத்தியப்படுமா? நான் கோடீஸ்வரம் ஆயிட்டேன், எல்லாரும் அது போல் ஆகணும்னு யாராவது நினைப்பாங்களா? இந்த பணம் பதவி பவிசு எல்லாவற்றிற்கும் மேலான நிலை ஐந்தொழில் புரியும் கடவுள் நிலை. அதை அடைந்த வள்ளல் பெருமான் மனித பிறவி அடைந்த இந்த உலக மக்கள் அனைவரும் அதை பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவதோடு நில்லாமல் நமக்கும் வழி சொல்லி தருகிறார். வள்ளலார் என்றால் ஜீவகாருண்யம், வள்ளலார் என்றால் அவர் அடைந்த பேரின்ப பெருவாழ்வு, வள்ளலார் என்றால் அவரின் தோற்றம், வள்ளலார் என்றால் திரு அருட்பா. திரு அருட்பா என்றாலும் அதையே சற்று ஆழ்ந்து உணர்ந்து புரிந்து கொள்ளும்போது உணரப்படுவதுதான் வள்ளலாரின் தனித்துவம், அவரின் உன்னதம், அவரின் மேன்மை. பெருமானின் தனித்துவ சிறப்பு அவரின் பன்முக ஆற்றல். மருதூர் என்னும் குக்கிராமத்தில் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகமே வணங்கி தொழும் தெய்வ நிலை அடைந்தவர். வியக்கத்தகுந்த அவரின் பன்முக ஆற்றல், அவரின் தனிச்சிறப்பு. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சிறந்து விளங்குவது என்பதே பெரும்பாடாயிருக்க பெருமான் நூலாசிரியர், உரையாசிரியர், பதிப்பாசிரியர், போதகாசிரியர், ஞானாசிரியர், சித்த மருத்துவர், சீர்திருத்தவாதி, அருட்கவிஞர், அருள் ஞானி, ஞானதேகி. எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்து முடித்த பிறகே அடுத்த நிலைக்கு போவாங்க. பெருமான் ஒரே நேரத்தில் அனைத்துமாய் விளங்குகிறார். ஒரு பக்கம் சோறு போடுறார், ஒரு பக்கம் பாடல் எழுதுகிறார், ஒரு பக்கம் தவம் செய்கிறார், ஒரு பக்கம் சொற்பொழிவு பிரசங்கம் செய்கிறார், ஒரு பக்கம் நிறைய அமைப்புகளை ஏற்படுத்தி நடத்துகிறார். பெருமான் திரிகால ஞானி இல்லையா? மற்றவர்கள் ஏதாவது கேட்கும் முன்பே அவர்கள் எண்ணுவதை உணர்ந்து அவர்களுக்கு விடை கிடைக்கிற மாதிரி செஞ்சுடுவாராம். சாஸ்திரிகள் ஒரு 4 பேர் வராங்க. சாம வேதத்தில் பல கேள்விகளை பெருமான் கிட்ட கேட்டு தெளிவடையணும்னு வராங்க. பெருமான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பெருமானை அணுகி கேள்வி கேட்கும் முன்னரே பெருமான் அவர்கள் எண்ணத்தில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் வரிசையா விடைய அந்த பிரசங்கம் செய்யறதுலையே சொல்லிக்கொண்டே வந்தாராம். வந்தவர்களுக்கு ஆச்சரியம், நம்ம கேட்கவே இல்லை, கேட்கறதுக்கு முன்னாடியே அவரே நம்ம கேட்கணும்னு நினைச்ச கேள்விக்கெல்லாம் விடைய சொல்லிட்டே வராரேன்னு ஆச்சரியம், வியப்பு, மகிழ்ச்சி. இவரல்லவோ ஞானி, இவரல்லவோ திருவருட்செல்வர், இவரல்லவோ எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னு வாயார வாழ்த்தி வணங்கிட்டு போனாங்களாம். பெருமான் மேலும் ஒரு சீர்திருத்தவாதி கூட. பெண்களுக்கும் யோகம் முதலிய சாதனங்கள் கற்பிக்க வேண்டும், மேலும் வேதமற்று படிப்பு முதலையும் சொல்லிக் கொடுத்து தத்துவம் முதலியவற்றின் சொரூப ரூபாதிகளை தெரிவித்து சரளமாக்கினால்
பின்னாளில் நமது துரிய ஆசிரம காலத்தில் ஒத்திருப்பார்கள்னு சொல்றார். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லும் காலத்தில் பெண்கள் ஆன்மீகத்தில் துரிய காலத்திலும் ஒத்திருக்க வேண்டும் என்று எண்ணியவர் நம் வள்ளல் பெருமான். ஒத்திருத்தல் என்றால் அனைவரும் நினைத்து கொண்டிருப்பது ஆன்மீகத்தில் துரிய காலத்தில் அவர்களோடு ஒத்துப்போய் இருப்பது என்பது. ஆனால் பெண்களுக்கும் எல்லாம் பயிற்றுவித்தால் ஆண்களுக்கு ஒப்பாக இணையாக துரிய நிலையில் ஒத்திருப்பார்கள் என்பது பெண்களுக்கான பெருமானின் வாழ்த்து. இன்னொரு முக்கியமான விஷயம், கணவன் இறந்தால் பெண்கள் தாலி வாங்குதல் வேண்டாம். எவ்வளவு பெரிய சமுதாய புரட்சி இல்லை இது? 3 வார்த்தையில முடிச்சிட்டார். அந்த காலத்துல எல்லாம் மடமை மூட நம்பிக்கையெல்லாம் அதிகம். ஒரு பெண் கணவனை இழந்துட்டா அவன் மேல திணிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் கட்டாயங்களும் விதிகளும் ரொம்ப அதிகம். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி உடன்கட்டை வேற ஏற சொல்லுவாங்க. அவளை ஒரு அமங்கல பொருளா பார்ப்பாங்க, அபசகுணமா நினைப்பாங்க, எதிரிலேயே வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்னும் கூட நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவரை எதிரில் வரக்கூடாதுன்னு நினைக்கும் 10ஆம் பசலை கூட்டம் இன்னும் கூட இருக்கு. பெண்களின் துயர் உணர்ந்து சமூகத்தில் அவர்களின் சகஜ நிலைக்காக பெருமான் காட்டிய கருணை தாலி வாங்குதல் வேண்டாம் சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கார். அவர்களின் தோற்றத்தில் மாற்றமின்றி எப்பவும் போல இருந்துட்டா, சகஜமா இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லையே. பெருமான் பெண்கள் மேல் காட்டிய கருணையின் உச்சம் இது. நாத்திகம் பேசுபவன் கூட பெருமானை ஏற்று ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்வதற்கு இதுவும் ஒரு காரணம். அடுத்த சிறப்பு, மரணத்தை வெல்ல பெருமான் நம்மையும் வலியுறுத்தி அழைப்பது. பெருமான் திருமணமானவராயிருந்தாலும் துறவி. தொட்டனன் அன்றி கலப்பிலேன் என்ற ஒரு பாடல் எழுதியிருக்கார். ஆனால் தாம்பத்திய வாழ்வில் இருக்கும் ஒரு சராசரி சமுசாரி எப்படி சன்மார்க்க வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தெளிவாக சிறப்பாக விளக்கி சொல்லி இருப்பது திரு அருட்பா உரைநடையில் நித்திய கர்ம விதியில். பெருமானினாக சிறந்த சிறப்பு பெருமான் அவரவர் நிலையில் இருந்து யோசிப்பது. ஜீவகாருண்யம் பண்ணுன்னு வலியுறுத்தும் பெருமான் அதற்கான சூழ்நிலைகளையும் உணர்ந்து அதற்கு தக்கபடி அறிவுறுத்துவது ரொம்ப சிறப்பு. ஒரு சராசரி மனிதனின் பொருளாதார சூழ்நிலைகளையும் உணர்ந்து பசி ஆற்றுவித்தல் குறித்து உபதேசிக்கின்றார். உன் வருமானத்தில் சிக்கனமாயிருந்து குடும்பத்தாரின் பசியையும் அயலாரின் பசியையும் போக்கு. இயலாவிடில் முதலில் உன் குடும்பத்தாரின் பசியை போக்கு. அயலாரின் பசியை பிறரை கொண்டு நீக்கிவிக்க முயற்சி செய்ய வேண்டும். இயலாத பட்சத்தில் ஆண்டவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுவது சிறப்பு. இதை பெருமான் உபதேச குறிப்புல 113வது பொது பார்வை என்ற தலைப்புல சொல்றார். எல்லா உயிர்களையும் பொதுவாய் பார்ப்பதென்பது தனக்குள்ள ஆகாரத்தை கொடுத்துவிட்டு தான் பட்டினி இருப்பது அல்ல. அப்படி இருந்தால் பாவம். அவர்களின் பசி அறிந்து தாங்காதவர்களாகின் தனது ஆகாரத்தை கொடுத்தும் சகிப்பவர்களாகின் எவ்வகையிலாவது முயற்சித்தும் பசியை தணிக்கவும். அதற்கும் இடமில்லையாகில் பச்சாதாபத்துடன் கடவுளை பிரார்த்தித்து இன்சொலினால் இனிக்க செய்து இருப்பதே மேலான புண்ணியம். இதை விட தெளிவா யாரால சொல்ல முடியும்? அடுத்தது தவம். பெருமானின் சிறப்பு ஆதியில் யாரோ வல்லவன் மறைத்ததை வெளிப்படையாக காட்டி மண்ணை போட்டு மறைத்ததை தோண்டி எடுத்து அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல தருவது. மனித பிறவி எடுத்துள்ள இந்த பிறவியிலேயே அடைய வேண்டிய பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைந்திட வேண்டும். அடுத்த பிறவி என்னவாக இருக்குமோ என்று கூறி இந்த பிறவியிலேயே அடையச் சொல்கிறார். இந்த உடம்பு மறைந்தால் மீண்டும் எந்த உடம்பு வருமோ என்று கூறி இந்த பிறவியிலேயே அனைத்தையும் அடையச் சொல்கிறார். கடம்பொழி ஓங்கல் உரி உடை உடுக்கும் கடவுளே கடவுளர் கோவே மடம்பொழி மணத்தேன் மலஞ்செறிந்தூரும் வாயில் ஓர் 9 வரும் இவ்வுடம்பொழிந்திடுமேல் மீண்டும் மீண்டும் எந்த உடம்பு கொண்டு உழல்வேனோ என்று நடம்பொழி பதத்தாய் நடுங்குகின்ற நன்கான் நான் செய்யும் வகை எது நவிலே. அதுக்கு தவம் செய்யவும் வலியுறுத்துற. முத்தி சித்தி பெறும் பிற வழிகள் எல்லாம் சுற்று வழி,
தலையை சுற்றி மூக்க தொடுறது. மூலாதாரத்தில் மூண்டெழும் கனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆதாரங்கள் 6 ஆதாரம், ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் 12 வருஷமா. இதற்கே 72, 6 12 72 வருஷம் காணா போயிடும். ஒவ்வொன்றிற்கும் 12 வருஷம்னா நரை திரை மூப்பு வந்து நடுக்கம் வந்துடும். பேருபதேசத்தில் சொல்றார், நமக்கு அதற்கு காலமில்லை, புருவ மத்தி தவம் செய்ய சொல்கிறார். கரண ஒழுக்கம் என்பது சிற்றபையின் கண் மனதை செலுத்துவது தவிர மற்ற எந்த வகை ஆபாசத்திலும் செலுத்தாமல் இழுத்து மேற்குறித்த இடத்தில் நிறுத்துதல். தவம் எப்படி செய்யணும்னு சொல்லித் தருகிறார். இந்த தேகத்தில் புருவ மத்தியில் நமது ஆன்ம அறிவென்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்தே உண்மையாகி அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சரம் ஞாபகம் செய்தல் வேண்டும். சிவ பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும் அவசியம். பெருமான் சொல்லியிருக்காரு, அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை. அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். அந்த உள்ளொளியின் அசைவு நடனம். இதுதான் ஞானாகாச நடனம் என்றும் அசைவுற்றதே நடராஜர் என்றும் ஆனந்த நடனம் என்றும் சொல்லுகின்றது. இப்படி தான் அடைந்ததோடு நில்லாமல் நாமும் இந்த பிறவியிலேயே மரணமிலா பெருவாழ்வை அடைய வழியையும் கற்றுத்தருவது பெருமானின் சிறப்பு. அதைத்தான் ஞான சரியையில் ஒரு பாடலில் சொல்கிறார், யானடைந்த சுகத்தை நீர்தான் அடைதல் குறித்தேன். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கள் நத்தருணம் இதுவே. வானுரைத்த மணிமன்றில் நடம் புரியும் பெருமான், வரவெதிர்கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே. தேனுரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீவீர், தெரிந்தடைந்தென்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர், யானடையும் சுகத்தினை நீர் அடைதல் குறித்தே. நிறைவாய் பெருமான் எழுதிய அருட்பா பாடல்களின் சிறப்பை அவசியம் பார்க்கணும். பக்திக்கு அருட்பா பாடல்கள். இறைவனிடம் என்ன வேண்டிக் கொள்வது? பிள்ளை சிறு விண்ணப்பம், பிள்ளை பெரு விண்ணப்பம், இன்னும் பல விண்ணப்பங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுவது? மகாதேவ மாலை, சர்க்குருமணி மாலை, நடராஜபதி மாலை. ஜீவகாருண்யம் என்றால் என்ன? ஜீவகாருண்யம் இரக்கத்தை பற்றி சொல்லுவது. எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணச் சொல்லுவது மனுமுறை கண்ட வாசகம். தவத்தின் நிலைகள் அனுபவங்கள் என்ன என்று விளக்கி சொல்லுவது அருள் விளக்க மாலை, அனுபவ மாலை பாடல்கள். வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளுக்கு உரைநடையில் உபதேச குறிப்புகளாக பேருபதேசம் சொல்லுகை. பெருமானே படித்து பயன்பெற சொல்லி நமக்கு சிபாரிசு செய்த பாடல் ஞான சரியை. உச்சமாய் ஞானத்தின் ஆதி முதல் அந்தமறை அறிய திருவருட்பா அகவல். அப்படிப்பட்ட அருட்பாவின் பெருமைகளை சொல்லி நிறைவு செய்கிறோம். திரு அருட்பா. வள்ளல் தந்த அற்புத அருட்பா, வேதம் அருட்பா, நாதம் அருட்பா, பக்தியும் அருட்பா, சித்தி அருட்பா, ஞானம் அருட்பா, கருணை அருட்பா, ஆக்கம் அருட்பா, ஊக்கம் அருட்பா, பயம் அருட்பா, தருவது அருட்பா, தியானம் அருட்பா, தவமும் அருட்பா, உயிரும் அருட்பா, உணர்வும் அருட்பா, மங்களம் அருட்பா, தந்திடும் அருட்பா, வள்ளல் தந்த அற்புத அருட்பா. ஓம் ராமலிங்காபயம். இப்படியாக பெருமான் பெற்ற வரங்களை அறிந்ததோடு அவரின் வாழ்வின் சிறப்பை அறிந்ததோடு நில்லாமல் அவரின் சொற்படி நடந்து நன்மை பெறுவோம், பயனடைவோம். ராமலிங்க சரணம், 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 ராமலிங்க சரணம். இரக்கமானவர் எங்கள் ஐயனே, கருணையானவர் எங்கள் நல்லனே, அன்னமிட்டவர்
துன்பம் நீக்குவார் எங்கள் இறைவனே. சரணம் வள்ளலே ஐயா ராமலிங்கமே, அபயம் வள்ளலே எங்கள் சாமியே. சரணம் வள்ளலே ஐயா ராமலிங்கமே, அபயம் வள்ளலே எங்கள் சாமியே. அருட்பா தந்தவர் எங்கள் அண்ணலே, தேகம் காத்தவர் எங்கள் சித்தனே. சித்தி பெற்றவர் எங்கள் ஆதியே, ஜோதி கண்டவர் எங்கள் ஞானனே. சரணம் வள்ளலே ஐயா ராமலிங்கமே, அபயம் வள்ளலே எங்கள் சாமியே. சரணம் வள்ளலே ஐயா ராமலிங்கமே, அபயம் வள்ளலே எங்கள் சாமியே. ராமலிங்கமே சந்நிதானமே, காக்கும் தெய்வமே எங்கள் சாமியே. வள்ளல் பெருமான் எங்கள் தெய்வமே, தோன்றும் துணையாய் நீ வருவாயே. அருளை பொழிந்திட இந்த தருணமே, விரைந்து வந்திடு எங்கள் தெய்வமே. காத்திருக்கிறோம் இங்கு நாங்களே, அனைத்து காத்திடு நாங்கள் உய்யவே. சரணம் வள்ளலே ஐயா ராமலிங்கமே, அபயம் வள்ளலே எங்கள் சாமியே. சரணம் வள்ளலே ஐயா ராமலிங்கமே, அபயம் வள்ளலே எங்கள் சாமியே. ராமலிங்க சரணம், 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 ராமலிங்க சரணம். ஸ்ரீராமலிங்கருக்கு ஜெயமங்களம், எங்கள் ஸ்ரீராமலிங்கருக்கு சுபமங்களம். மருதூர் மைந்தனுக்கு, சின்னம்மை செல்வனுக்கு, வடலூர் வள்ளலுக்கு, மரணத்தை வென்றவர்க்கு ஸ்ரீராமலிங்கருக்கு ஜெயமங்களம். எங்கள் ஸ்ரீராமலிங்கருக்கு சுபமங்களம். நீரில் விளக்கெரித்தவர்க்கு, சங்கம் அமைத்தவர்க்கு, அருட்பா தந்தவர்க்கு, அன்னம் பாலிக்கின்றவர்க்கு, ஞான சபை தந்தவர்க்கு, பேரொளி கண்டவர்க்கு, காருண்யம் ஆனவர்க்கு, திருவருட்பிரகாசருக்கு ஸ்ரீராமலிங்கருக்கு ஜெயமங்களம். எங்கள் ராமலிங்க சுவாமிக்கு சுபமங்களம், சுபமங்களம், சுபமங்களம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம், ராமலிங்காபயம், ராமலிங்காபயம். நன்றி, வந்தனம்.